நம்ம இந்திய அணிக்கு என்னதான் ஆச்சு? அயர்லாந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு மோசமான தோல்வியை தழுவியிருக்காங்க. அயர்லாந்து இதுவரைக்கும் இந்தியாவை வீழ்த்தினே கிடையாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றிய வந்து நேத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 34 ரன் வித்தியாசத்துல இந்தியாவ வீழ்த்தி பிளஸ் வந்து ஒரு ஹிஸ்டரிய வந்து உருவாக்கியிருக்காங்க. நேத்து நம்ம இந்திய அணி தோல்வி அடைஞ்சதுக்கு இந்தியாவோட பேட்டிங் தான் காரணமா? இல்ல பவுலிங் தான் காரணமா? இல்ல ஸ்ரேயஸரோட கேப்டன்சி தான் காரணமா? என்னதான் காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா இந்த மாரி ஒரு தோல்விய வந்து வரலாற்றுல செஞ்சதே கிடையாது. அதுவும் சின்ன ஒரு டீமு வேர்ல்டு சாம்பியன், உலக சாம்பியன் T20ல வந்து 2 முறை சாம்பியன், தொடர்ந்து சாம்பியனான இந்திய அணி இப்போ வந்து ஒரு கத்துக்குட்டியான ஒரு அயர்லாந்து அணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோல்வியை தள்ளியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே தெள்ள தெளிவா டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். இந்தியா ஒரு மோசமான ஒரு தோல்வியோடு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சீசனை பொறுத்தவரைக்கும். எதற்காக இப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தே டாஸ் வின் பண்ண நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் முதல்ல நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷனை எடுத்தாரு. பிளஸ் அது நம்ம இந்திய அணிக்கு ஒரு சாதகமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 51 ரன்னுக்கெல்லாம் 4 விக்கெட் இழந்து தத்தளிக்க ஆரம்பிச்சாங்க. பிளஸ் அயர்லாந்து அணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது அந்த இடத்துல உருவாக ஆரம்பிச்சு. பிளஸ் வந்து அயர்லாந்தோட கேப்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலானி, 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பிளஸ் வந்து அவங்களோட கேப்டன் 50 ரன்னும், டெலானி 49 ரன்னும் குதிச்சு பிளஸ் ஒரு அருமையான ஒரு ஸ்கோரை வந்து கொண்டுட்டு போனாங்க. அதோட மட்டும் இல்லாமல் கடைசி வரிசையில் பின் வரிசையில் வந்த பேட்டர்ஸ், அயர்லாந்தோட பேட்டர்ஸ் டெத் ஓவர்ஸில் பிரசித் கிருஷ்ணாவோட ஓவரும் பிளஸ் வந்து நம்மளோட வாஷிங்டன் சுந்தரோட ஓவரையும் பிரித்து மேய்ஞ்சு எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து அணி 20 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 182 ரன் அடிக்க முடிஞ்சுதுங்க. ஓகே, 183 அடிச்சா அப்படிங்கிற வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச நம்ம இந்திய அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே சறுக்கலாக இருந்தது. ப்ளஸ் எக்ஸ்பெஷலி நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சன் வெறும் 5 ரன்னுக்கே வந்து அவரோட ஃபெயிலியர் திரும்பினாரு. அதற்கு பின்னாடி இஷான் கிஷன் அவரும் வந்து வந்த வேகத்திலேயே ஒரு ரன்னுக்கு அவர் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா விக்கெட் இழந்து போயிட்டாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்மளோட கேப்டன், புது கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் 3 ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே விக்கெட்டை இழந்துட்டு போயிட்டாரு. இப்படி சரசரன்னு நம்மளுடைய விக்கெட் வந்து விழ ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் நம்ம அபிஷேக் சர்மா மட்டும் தனியால நின்று 20 பாலுக்கு 50 ரன் அடிச்சு பிளஸ் நல்ல ஒரு ஸ்கோர் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரும் அந்த ஸ்டேஜில் வந்து விக்கெட்டை விழுறாரு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் சிவம் துபே அண்ட் திலக் வர்மா கொஞ்சம் ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களாலே ரொம்ப நேரம் நிலைச்சு நின்று அங்கே ஆட முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம இந்தியாவோட பேட்டர்களோட விக்கெட் வந்து சரசரன்னு விழ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18.5 பாலுக்குலாம் அனைத்து விக்கெட்டையும் நம்ம இந்திய அணி இழக்கிறாங்க. 148 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது. இதனால அயர்லாந்து அணி 34 ரன் வித்தியாசத்தில் நேற்று ஒரு வரலாற்று வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா கிட்ட இது வரைக்கும் அயர்லாந்து ஜெயிச்சதே கிடையாது. அப்படி ஒரு வெற்றியை நேற்று வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம வேர்ல்டு சாம்பியன், பேக் டு பேக் வேர்ல்டு சாம்பியனான நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அணியான அயர்லாந்து கிட்ட நேற்று ஒரு தோல்வியை தள்ளியிருக்கோம். இது ஒரு மோசமான ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி எதனால நேற்று வந்து தோத்தாங்கிறத ஒரு பெரிய கேள்வியே. பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கில் 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நல்லா வந்து விக்கெட் எடுத்தாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் சூப்பராக விக்கெட் எடுத்தாங்க. 4 விக்கெட்டு 50 ரன்னுக்கு நல்லா இந்தியா வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது அவங்க வந்து விட்டாங்க. ப்ளஸ் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ஸ்கோர் போயிட்டு இருந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப்பையும் உடைச்சாங்க நம்ம இந்திய அணி. இருந்தாலும் கடைசியில் டெத் ஓவர்ஸில் நம்ம எதுக்கு வாஷிங்டன் சுந்தரையும் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா 2 பேர்த்தோட ஓவரை போட்டு பிரின்னு பிரிச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 182 ரன் அடிக்க முடிஞ்சுது. நல்லாவே வந்து புல் பேக் பண்ணாங்க அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும். பவுலிங்கில் அந்த 2 ஓவர் நமக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. வாஷிங்டன் சுந்தரோடையும் பிரசித் கிருஷ்ணா ஒரு 2 ஓவர் தான் பெரிய மைனஸாக இருந்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, பவுலிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். 180 ரன்லாம் வந்து இப்போ இருக்க T20 மாடர்ன் கிரிக்கெட்டில் அசால்ட்டாக சேஸ் பண்ணலாம். அதுவும் வேர்ல்டு சாம்பியன் நம்ம இந்திய அணி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பேட்டிங்கில் டோட்டலாக கொலாப்ஸு. சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்ட்டு வரிசையாக வந்தவங்க எல்லாம் டாப் ஆர்டர் அப்படியே ஃபெயிலியர் ஆனதுனால மிடில் ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களும் தாக்கு பிடிச்சாங்க. தாக்கு பிடிச்சும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவங்களும் கடைசி வரைக்கும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, ஒன்றுமே முடியல. அதனால இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இன்றைக்கி ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரு வேர்ல்டு சாம்பியன் இந்த மாதிரி ஒரு கத்துக்குட்டி அணிகிட்ட வந்து தோல்வி அடையிறதுக்கு காரணம் என்ன இருக்கும்? பேட்டிங் பவுலிங் 2லுமே சொதப்பியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை கொஞ்சம் தெனாவட்டும் இருந்த மாதிரி தான் இருந்தது. என்னையா ஒரு சின்ன அணி, இவங்களே 180 அடின்னு நாங்கள் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு
வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒரு தெனாவுட் இருந்த மாதிரி தெரிஞ்சது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கேமை பொறுத்த வரைக்கும் தெனாவுட்லாம் இருக்கக்கூடாது. ப்ளஸ் பக்காவான நேற்று ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்திருந்துன்னா நேற்று வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாதது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா நான் வந்து பார்க்குறேன். இப்ப நீங்க வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. நேத்து இந்திய அணி தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன? பேட்டிங்கா, பவுலிங்கா, இல்ல ஸ்ரேயஸ் ஐயரோட புது கேப்டன்ஸா, இல்ல இந்தியாவோட அந்த தெனாவட்டுத்தனமா? சின்ன அணி தானே ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதா தெனாவட்டுத்தனமா? நீங்க வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே.